வணக்கம். வீழ்வது தவறில்லை, வீழ்ந்த பிறகு அப்படியே கிடப்பது தான் தவறு, வீழ்ந்த உடனே எழுந்து நிற்பது தான் வீரம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாகெல்லாம் இருக்குது. அந்த பஞ்சு டைலாகை காமெடியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே போல் தான் தமிழக வெற்றி கழகமும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஒரு சைடு பாஜகவும் இருக்குது. திமுக வந்து எங்கே எடப்பாடி பழனிசாமியோடையோ பாஜகவோடையோ கூட்டணி வச்சு இவங்க தேர்தலை சந்திச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன செஞ்சார், கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இருக்குது. திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. திமுகவும் பெருசாக தாவேகாவில் நெருக்கடியெல்லாம் கொடுக்கல. ஆனால் இவங்க தரப்பில் இருக்கிறவங்க தான் நெருக்கடியை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் திமுக பெருசாக நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் கரூர் சம்பவம் நடந்த பிறகு கட்சியோட பொதுச் செயலாளர் புஸ்லியானந்த் ஓடிட்டார், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஓடி போயிட்டார், தலைமறைவாயிட்டார். பெரும்பாலான மாவட்ட செயலர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாருமே தலைவர் மறைவு, என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த சம்பவத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஜயும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. நாங்கள் 16 நாள் துக்கம் அனுப்பிச்சிட்டு ஆதவ அர்ஜுனா டெல்லியில் இருந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்படி நிறைய சம்பவங்களை பார்க்கும்போது தாவேகா ஏன் இப்படி இருக்குது, தாவேகாவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியில்லையா, விஜய் ஒரு முடிவு எடுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தவர் இப்போ தான் அருண்ராஜ் அனுப்பி அருண்ராஜ் மூலமாக வீடியோ காலில் பாதிக்கப்பட்ட மக்களோட பேசியிருக்கிறாரு. இப்போ அருண்ராஜை நம்புறதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமியை நம்புறதை தாண்டி இனிமேல் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், நம்ம முடிவை செயல்படுத்துவோம், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு அட்டாக் பண்ணி தான் தாவேகா சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான விமர்சனம்லாம் பண்ணாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா திமுக ரவுண்டு கட்டி அவங்களையுமே வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. விஜய்க்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டாங்க. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை கடந்து வரணும். 91 ராஜீவ்காந்தி இறந்தபோது பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருந்துச்சு. யாருமே திமுக காரங்களே கரவேஷ்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கரவேஷ்டி கட்டினாங்களே அவங்கள அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தாங்க. 96 திரும்பவும் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த அளவுக்கு கட்சியை ஒரு கட்டமைப்போடு கொண்டு வரணும். அதே போல் தாவேகாவுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. இதுபோல் ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது இந்த சம்பவத்திலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு விஜய் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ என்னென்னா தாவேகா நிர்வாகிகள் மேலையெல்லாம் ரொம்ப கேஸை போடுறாங்க, நிறையா வழக்குகளை தொடுக்குறாங்க, அவங்க மேலே மிரட்டல் விடுக்கிறாங்க, காவல்துறை மிரட்டல் கொடுக்குது, ரொம்ப அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ பாஜக நாங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கரம் நீட்டாங்க. ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி அவரும் ஆதரவு கரம் நீட்டார். ஒரு சைடு ராகுல் காந்தி ஃபோனில் பேசி ஆறுதல் சொல்கிறார், கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், உங்கள் மேலே எதுவும் வழக்கு பதிவு பண்ணாமல் முதலமைச்சர்கிட்ட நான் பேசிக்கிறேன், ஸ்டாலின்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜயோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு தொடர்ந்து வளர்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆதரவுகரம் நீட்டுறாங்க. விஜய் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்க போகிறார்? இப்படி டக்குன்னு நம்ம ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டோம், நம்ம அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல, அதனால தான் நான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன், அதனால தான் எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவரை பெருசாக ஒரு பெரிய தலைவர்களாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போது அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, விஜய் கூட்டத்துக்கு தாமதமாக தான் வந்தார், இந்த துயர சம்பவம் அவர் தாமதமாக வந்தனால தான் நடந்துச்சு, அப்படியே வந்தவர் ஏன் கரூர்லேருந்து ஓடி போனார், காவல்துறை சொன்னனால தான் நான் ஓடி போனேன் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. காவல்துறை சொன்னாங்க நீங்கள் ஸ்பாட்டில் இருக்க வேணாம், நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. உடனே நான் திருச்சிக்கு அங்கேருந்து விமானத்து மூலமாக சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காவல்துறை பல கட்டமாக சொன்னாங்க, சீக்கிரமாக வாங்க, 4 மணிக்குள்ளே பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு போங்க, கும்பல் அதிகமாக இருக்குங்க, ஒரு 50 மீட்டர் முன்னாடியே பஸ்ஸை நிப்பாட்டி அங்கேயே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புங்க, ஏன்னா இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் அதிகமாக உங்களுக்கு தாங்க பிரச்சனை வரணும். காவல்துறை அதிகமாக சொன்னாங்க. சொன்னப்பெல்லாம் கேட்கவே இல்லை. காவல்துறை நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அதை மட்டும் காவல்துறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்டு போனார்ல, இதுதான் ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஏன் காவல்துறை சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன் நீங்கள் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இது இல்லாமல் திமுக தரப்பில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அவங்க எப்படி விஜய் தரப்பில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஒரு திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்களோ, இப்போ அதே போல் வந்து திமுக வந்து தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்களை போடுறாங்க. புஷ்லி ஆனந்த் கட்சியோட பொதுச் செயலாளர், தாவேகாவோட பொதுச் செயலாளர் தலைமறைவாகி 10 நாள் ஆச்சு, 11 நாள் ஆச்சு, 12 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வேறு பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எதிரான ஒரு பதிவை இவங்களால போட முடியல. அப்படி போட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வழக்கை இலக்க பதிவு பண்ணி டகார்னு தூக்கி தாவேகா தரப்பில் இருக்கிறவங்கள தூக்கி உள்ளே போட்டுறாங்க. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்க. வழக்குனாலே பயந்து இது பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்லி ஆனந்த் தான் இப்படி அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவு, அந்த பதிவு வந்து மிக சர்ச்சையான ஒரு பதிவு. நீதிமன்றமே வந்து அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் உத்தரகாண்ட் மாநில டோரடான் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடைப்பந்து போட்டியில் வந்து தொடக்க விழாவுக்கு போனவர், அங்கே முதலமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனா இருந்தால் நான் கலந்துக்கக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அவர் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்யணும், சீனியர் வழக்கறிஞர்களை நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வழக்கறிஞர்கிட்டலாம் ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கிறார். டெல்லியில் தான் ஆதவ் இருக்கிறாரு. ஆதவ் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தமிழக காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஆதவ் அர்ஜுனாவை கைது பண்ணி இந்த சூட்டை, இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ண முடியும். ஆனால் அப்படி ஆஃப் பண்ணால் ஆதவ் அர்ஜுனாவை கைது அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் அந்த சோழி முடிஞ்சு போகும். ஆதவ் அர்ஜுனா தலைமறைவு அப்படின்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும். புஷ்லி ஆனந்த் இருக்கிறாரு, இப்போ சிடி நிர்மல்குமார் 2 பேருமே எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தெரியாதா? ராமேஸ்வரத்தில் கடலில் இருக்கிறாருங்கிறாங்க, ஏற்காடில் இருக்கிறாருங்கிறாங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அந்த கடலில் வந்து கப்பல்லையே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நண்பர் வீட்டில் இருக்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி எல்லா விஷயமும் காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை, காவல்துறைக்கு நல்லா தெரியும். இப்போ புஷ்லி ஆனந்தை கைது பண்ணால் உடனே வந்து அந்த விஷயம் ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணவே கூடாது. அந்த விஷயத்தை தொடர்ந்து கொழுந்து விட்டு எரிய விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்குன்னா அதில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி, நெய்யை ஊற்றுற மாதிரி இப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ புஷ்லி ஆனந்தை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து உடனே அந்த அது வந்து மாறிக்கும். அது தாவேகாவுக்கு ப்ளஸ்ஸாக மாறிக்கும். பார்த்தியா, ஒரு கட்சியோட முக்கியமான நிர்வாகி வழக்குக்கு பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு கிடக்கிறாரு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கணும்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாதது. பார்த்தியா, கட்சியோட மிக முக்கியமான ஒரு பொதுச் செயலாளர் அவரே வந்து ஓடி ஒளிஞ்சிட்டார் வழக்குக்கு பயந்து, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் பண்ணவங்க, திமுக அரசு விமர்சனம் பண்ணவங்க 22 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அவங்களும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அவங்க இருக்கிற இடமா காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்க வீட்டில் போய் விசாரித்தாலே அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னென்னா, இந்த கட்சியில் இருக்கிற மற்ற மாவட்ட செயலர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கு வைக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலைமறைவாக இருக்கிறாங்க, இல்லை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எந்த விதமான நடவடிக்கையிலும் இறங்கி செயல்படலை. இதை தான் திமுக அரசு விரும்புது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தாவேகால ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. புஷ்லி ஆனந்தே சொல்கிறது தான் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புஷ்லி ஆனந்தே பயந்துட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறாரு, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, தாவேகா நிர்வாகிகள் மீது இருக்க வழக்கு, தனிநபர் பொதுநல வழக்கு, தாவேகா தொடுத்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வழக்கு இருக்குது. இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது. இதில் கரூர் சம்பவம் தொடர்பாக பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரில் முதல் குற்றவாளியாக வந்து அந்த மாவட்ட செயலர் மதியழகன் சேர்க்கப்பட்டார். அப்புறமா அவர் தேடினாங்க, தலைமறைவாக இருந்தார். அப்புறமா அவரை கைது பண்ணாங்க. இப்போ வந்து அவர்கிட்ட வந்து அடைக்கலம் அவர் வந்து கஸ்டடியில் எடுத்து காவல்துறை விசாரணை பண்ணிகிட்ருக்கு. மதியழகன் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்பார்ப்பும் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இவருக்கு அந்த மதியழகனுக்கு ஒருத்தர் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா மாநகர மாவட்ட செயலாளர், அவர் பவுன்ராஜ், அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஜாமீன் மனு எல்லாமே பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க நிர்மல்குமார், புஷ்லி ஆனந்த் இவங்கெல்லாம் முன்ஜாமீன் மனு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிராமன் வந்து தள்ளுபடி பண்ணிட்டார். இப்போ உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் அவங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது 13ஆம் தேதி தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் நாமக்கல் தாவேகா மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் வந்து அவருடைய முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்படி வருஷம் கட்டி எல்லாரோட முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி ஆகுது. என்ன பண்ணுறது? இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஒரு டார்ச்சர். நமக்கு கட்சி நிர்வாகி அப்படிங்கிற ஒரு பந்தாதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி வந்து யாருமே இப்போ கட்சியில் ஒரு வழக்கறிஞர் பிரிவுன்னு இருக்கும். அந்த வழக்கறிஞர் பிரிவு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இவங்க ஏதாவது ஒரு இதை வந்து வழக்கறிஞர்கள் டீமை வச்சு நமக்கு வந்து ஒத்தாசையாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, இங்கே வழக்கறிஞர் டீமே பெருசாக ஒன்றும் இல்லை.
இப்போ வந்து என்னென்னா சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பில் வந்து பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் உமானந்தனும் பன்னீர்செல்வம் இவங்க 2 பேருமே வழக்கு போட்டிருக்கிறாங்க. எதுக்காக பாஜக சேர்ந்த கவுன்சிலர் உமானந்தம் பன்னீர்செல்வமும் இந்த வழக்கை வந்து தொடுத்துருக்குறாங்க, சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சொன்ன அஸ்கர் கர்க் அவர் தலைமையில் இருக்கிற ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இந்த விசாரணையை வந்து தடை பண்ணுங்க. ஏன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குற இவங்களே அஜித் குமார் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் காவலாளி இறந்து போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு புலனாய்வு குழு சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டார். அதை உடனே எதிர்த்துட்டு அப்படியெல்லாம் நீங்கள் வந்து சிபிஐக்கெல்லாம் விசாரணை விடக்கூடாது, இது காலதாமதமான விசாரணை நடக்கும், நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு உடனே விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசினார். அஜித் குமாருக்காக விஜய் வந்து பேசினார். இப்போ இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதே போல் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா விஜய் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது தப்பு. அவர் வந்து இப்போ 2 வாரமாக வந்து இப்போ அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காரு. இப்படியே தொடர்ந்து இருந்தால் ரத்து பண்ணால் இது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும், பயந்து ஒழிஞ்சிட்டாரியா மனுஷன் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ 2 வாரத்துக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறார், அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேராக சந்திக்கணும். சந்தித்தாலே அவருக்கு ஒரு தெம்பு வந்துடும். தெம்பு வந்த பிறகு அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா செயல்படலாம். இதை விட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்வாங்க, இந்த பஸ்ஸு வந்து இந்த விபத்துக்கு காரணமான பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற இப்போ ஃபுட்டேஜ் வேறு கேட்டிருக்காங்க, உள்ளே நடந்தது வேனுக்குள்ளே அந்த பஸ்ஸுக்குள்ளே நடந்த ஃபுட்டேஜ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு வெளியே இந்த கும்பலில் நெருக்கடி இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்கல்ல, இந்த ஃபுட்டேஜ் 2மே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து விஜய்க்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுது. தமிழுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறார். அவங்கள்ட்ட வந்து நம்ம பெருசாக வந்து இனிமேல் எதிர்பார்க்கவே முடியாது, அவங்கள நம்ம கண்டுக்கக்கூடாது, அவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம செயல்படுறது நமக்கு தப்பு, நமக்கு வந்து ஏதோ ஒரு கட்சியோட எதிர்காலம் இருக்குது, நம்ம அந்த எதிர்காலத்தை எப்படி பயன்படுத்துகிறது நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம முடிவெடுக்கிற இடத்துல இருந்துட்டு அடுத்தவங்களை முடிவெடுக்க விட்டு அவங்க சொல்கிறபடி நம்ம செயல்பட்டது தான் இப்போது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். விஜய் வந்து அன்னன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திக்கணும், அன்னன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பேசணும், நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு கட்சி மீது நம்பிக்கை வரணும் அப்படின்னா விஜய் வந்து ஒட்டுமொத்தமாக அவர் கையில் வந்து கட்சியை கட்டுப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா நிர்வாகிகள்லாம் விரும்புகிறாங்க. அதே போல் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் விஜய்க்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு தவறு செஞ்சுட்டு அதில் வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க. அவங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தால் பரவாயில்ல, இவரும் இருக்கிறாரு, இதுதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. இவ்வளவுக்கும் காரணம் வந்து காவல்துறையோட அலட்சியம் தான் உயிர் பலிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு பக்கோட வந்து எடப்பாடி பழனிசாமி திருப்பி விட்றாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து அப்படி திருப்பி விட்டு விஜய்க்கு வந்து ஆதரவு கரம் நீட்டுறாரு. உண்மையான சம்பவம் என்ன அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் தெரியும். ஆனால் விஜய் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், திமுக மேலே எதிர்ப்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி உண்மையை மறைச்சு அவர் பேசுகிறார். இது வந்து எதுக்காக, விஜய் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஆதரிப்பார், விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி சார்பாக அவங்க நினைக்கிறது எல்லாமே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி விஜய் நம்மளை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவரும் இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சை வந்து அவர் கேட்பாரா, விஜய் ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கா, அதே சமயத்தில் பாஜகவில் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து 2 தடவை விஜய்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருக்காரு. பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம், தேவையான சட்ட ஆலோசனைகளை நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம், சட்ட ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சீக்கிரமாக விடுபடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நினச்சா கூட அவங்களால முடியும், பாஜகனால் முடியும், அமித்ஷானால் முடியும், சட்ட சிக்கல்லேருந்து அவர் வெளியே வர முடியும். ஆனால்
விஜய் இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறத அவர் செயல்படுத்தலை. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் உடனே சட்ட சிக்கல்லேருந்து அவர் வெளியே வர முடியும். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் தீபாவளிக்கு முன்னாடி சனிக்கிழமை கூட ஒரு பிரச்சாரத்துக்கு போக முடியும், பிரச்சாரத்தை பண்ண முடியும். ஆனால் விஜய் வந்து பாஜகவோடையோ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுல தொடர்ந்து இருக்கிறார். இதுதான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. இதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின ஃபோன் கால் அட்டன் பண்ண ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கும் விஜய் கேட்டுட்டோம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதுக்கும் விஜய் வந்து நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே குமாரபாளையத்தில் நாமக்கல் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவர் என்ன செய்கிறாரு, அவரே வந்து அவங்க அதிமுக தொண்டர்களை வந்து கொடியாசைக்க சொல்லி அதெல்லாம் ரொம்ப கேவலமாக போச்சு. என்னென்னா நேற்று செல்லூர் ராஜெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறாரு, அதிமுக தொண்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கொடியவே தூக்கி ஆட்ட மாட்டானுங்க, எப்படி தாவேகா கொடியை தூக்கி ஆட்டுறான்னு சொல்கிறீங்க. மீடியாக்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே வந்து அது செட்டப் தானா அப்படிங்கிறதே தெரியல. அதிமுக கொடியவே தூக்கி ஆட்ட மாட்டான். நிறைய கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் அவங்க கொடியை தூக்கி ஆட்டுவாங்க. ஆனால் இவங்க அசால்ட்டாக கை வீசிட்டு தான் வருவானுங்க அப்படின்னு சொல்லி நேற்று செல்லூர் ராஜு கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். இவர் வந்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு இவர் பேசுகிறாரு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக ஒரு சைடு வந்து விஜய்க்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு வான்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ராகுல் காந்தி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது இல்லாமல் விஜய்க்கு நல்லாவே தெரியும் ராகுல் காந்திக்கும் விஜய் நல்லா தெரியும். தாவேக்கால இங்கே இருக்கிறவங்க காங்கிரஸில் இருக்கவங்க நம்ம தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம், திமுக நம்ம எதிர்பார்க்குற தொகுதிகளை கொடுக்காது, கூட்டணி ஆட்சிக்கு நம்மளை ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ராகுல் காந்திகிட்ட பேசியிருக்கிறாங்க. விஜய் ஏற்கனவே சொன்னது தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அப்படி நம்ம விஜயோட சப்போர்ட் பண்ணி நின்றோம்னா நமக்கு கூட்டணி ஆட்சியில் வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து திமுகவோட விஜய்க்கு கொஞ்சம் மாசு இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ராகுல் காந்தியும் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இதை தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கூட சொன்ன ஒரு விஷயம், கை நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு பயமும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பாஜக காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பீகார் தேர்தலில் கவனமாக இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் கவனம்லாம் முடிஞ்சு பீகார் தேர்தலெலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணியா, தாவேகா பாஜக கூட்டணியா, விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, விஜய்க்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும். ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கணக்கை வச்சு தான் விஜய்க்கு உதவி செய்கிறாங்களே தவிர ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் யாருமே பெருசாக உதவி பண்ணலை. இதுதான் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம். இதுதான் அரசியலே. இந்த அரசியல் விஜய்க்கு பிடிபடுறதுக்கு ரொம்ப நாளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து சீக்கிரமாக இதிலேருந்து வெளியே வரணும், கரூர் சம்பவத்திலேருந்து வெளியே வந்து மக்களை நேரடியாக சந்திக்கணும், செய்தியாளர்கள் சந்திக்கணும். செய்தியாளர் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நமக்கு பதில் சொல்ல முடியாது, டென்ஷன் ஆக்குவாங்க. விஜயகாந்த் அப்படி தான் டென்ஷன் ஆக்கினாங்க. அதே போல் என்னையும் வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்பாங்க. கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும்னா விஜய் வந்து சொதப்புறாரு, தலைமறைவாகிறாரு, பேச்சு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை தவிர்க்க தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அருண்ராஜ் அவர் வந்து களத்தில் இறங்கி இப்போ வந்து வீடியோ காலில் விஜயை பேச வச்சுருக்கிறார். அதுதான் உண்மை. அருண்ராஜ் ஏற்கனவே பாஜக ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக சொல்லி தான் அருண்ராஜ் நேராக மக்களை போய் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. விஜய்க்கு வந்து ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு, பாஜக ஒரு சைடு, காங்கிரஸ் ஒரு சைடு, எல்லாருமே நிற்கிறாங்க. விஜய் 2026 மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இவங்க யாரு கூட கூட்டணி வைக்காமல் இவருடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இவர் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக இவர் வந்து 2026 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக வெளிவராரோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.